மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 66 72 வரை. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இயேசுனுடைய நம்பர் 1 சீஷன் பேதுரு இயேசுவையே மறுதலித்த குறித்த அந்த பகுதி தான் இது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுனுடைய நம்பர் 1 சீஷன் பேதுரு. அந்த 12 பேர் லீடர் வந்து பேதுரு தான், அதை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து இயேசுவை 3 தடவை மறுதளிக்கிறது தான் இங்கே வாசிக்கிறோம். நம்ம அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது உண்மையிலே நடந்தது, உண்மையிலே நடந்திருக்க வேண்டும். உண்மையிலே இப்படி ஒரு காரியம் உண்மையிலே நடக்காமல் இப்படி எழுதி வச்சிருக்கவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. இங்கே நம்ம பைபிளில் எழுதி வச்சிருக்கிறதே என்னத்தை காண்பிக்குதுன்னா, இது உண்மையிலேயே நடந்தது. இது ஏன் நான் அதை முக்கியமாக சொல்கிறேன்னா, ஏன்னா சிலர் சொல்கிறாங்கல்ல, அதான் உங்கள் பைபிளில் இயேசுவை பற்றி சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்றாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் இயேசுவை பற்றி சொல்லுது, நீங்கள் அதை வச்சுக்கிட்டு உங்கள் இயேசு இப்படி அப்படின்றீங்க. பட் அவங்களுக்கு தெரியாதா உங்கள் பைபிள் அதெல்லாம் கட்டுக்கதையாக எழுதி வச்சுட்டாங்க, என்னத்தையோ ஒரு கதை கட்டிட்டாங்க. நான் கேட்குறேன், இதுவா கதை கட்டுற அழகுன்னு கேட்குறேன். இயேசுனுடைய நம்பர் 1 சீஷன் இயேசுவே 3 தடவை மறுதளிச்சு இப்படி யாராவது கதையை கட்டுவாங்களா? ஏங்க, இது பேதுருக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வந்திருக்கோம். சபைக்கு இதனால் எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். சபையினுடைய தலைவர் இவர். பிறகு பேதுரு, இது எழுதப்படுற நேரத்திலலாம் பேதுரு தான் நம்பர் 1 ஆள். அங்கே அந்த கலாச்சாரத்துலலாம் நம்ம கலாச்சாரம் மாதிரி அவமானப்படுறதுக்கு சாகலாம். இப்போ பேதுருக்கு அவமானம் வரும். இதனால் சபைக்கே சிலர் இதை பார்த்துட்டு நகைப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன லீடரே இந்த மாதிரி பண்ணாரே, கோலத்தனமாக நடந்துக்கிட்டாரு இப்படின்னு எல்லாம் வந்து பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. இதை வந்து கதை கட்டி வச்சுருப்பாங்களா? இல்லைங்க, இந்த மாதிரி நடக்கலைன்னா எழுதி வச்சிருக்கவே மாட்டாங்க. உண்மையிலே நடந்தது, அதனால் எழுதி வச்சுட்டாங்க. இதனால் பேதுருக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, சபைக்கும் இதனால் அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, இதுதான் நடந்தது, சத்தியத்தை எழுதி வைக்கணும்னு எழுதி வச்சுட்டாங்க. இது உண்மையிலே நடந்ததுன்றது மட்டும் இல்லை, இது ஒரு உதாரணம். எதற்கு உதாரணம்? This is an example of how the Gospels are eyewitness testimony. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வந்து இது வந்து ஏதோ கதைகள் கிடையாது. இது வந்து கண்ணார கண்ட சாட்சிகள். கண்ணார கண்டதை சாட்சியாக எழுதி வச்சாங்க. புதிய ஏற்பாட்டு வேத வல்லுநர்கள்லாம் இதை ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆராயிரங்க பாருங்க, இது எப்படிப்பட்ட எழுத்துக்கள் இதெல்லாம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இது சும்மா ஏதோ ஒரு பயோகிராஃபி மட்டும் இல்லை, ஐ விட்னஸ் டெஸ்ட் மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அப்படியே நடந்தது அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. நடந்ததை நாம் தெரிஞ்சுக்கணும். இயேசுனுடைய அந்த வாழ்நாளில் நடந்த சம்பவங்கள் மிக முக்கியம். அதை அப்படியே பதிவு செஞ்சிடணுன்ற ஒன்று. இப்போ ஏன் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஒன்று, உண்மையை சொல்லிடணும், சத்தியத்தை சொல்லிடணும், நடந்தது நமக்கு தெரியணுன்றதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையிலே நடந்தது. ஆனால் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு? வெறும் நடந்தது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லை, நடந்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும், நமக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்றதுனால தான் இது எழுதி. ஆக்சுவலாக மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய உண்மையான ஆத்தரே பேதுரு தான்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? மார்க்குக்கு என்ன எழுதணும்னு சொன்னவரே பேதுரு தானா? அப்போ பேதுரு தான் சொல்லியிருக்கிறார் இதே எழுத சொல்லி. ஏன்னா அவர் நம்பினார். அவருடைய குற்றம் பெரிதாக இருந்திருந்தாலும், அவர் செஞ்சது ரொம்ப மோசமாக இருந்திருந்தாலும், இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இது எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆகவே அப்போ பார்ப்போம், இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம். முதலாவது பேதுரு எப்படி விழுந்தார் என்பதை பார்ப்போம். அவருடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணுமோ கற்றுக்கொள்வோம். பிறகு பேதுரு எப்படி மீட்கப்பட்டார் என்பதை பார்ப்போம்.
அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வோம். முதலாவது, பேதுரு எப்படி விழுந்தார். அவருடைய வீழ்ச்சி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. விவரமாக நம்முடைய பகுதியில் வர்ணிக்கப்படுகிறது. எவ்வளோ டீட்டெயில் கொடுக்கப்படுகிறது. படிப்படியாக எப்படி விழுந்தார், எப்படி இயேசு மறுதளித்தார். ஆகவே இதை கவனிக்கணும் பாருங்கள். நான் அப்படியே சொல்லிட்டு வரேன், நீங்கள் பைபிள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம். இதுக்கு முந்தின சம்பவம் என்ன நடந்தது? இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எங்கே கூட்டின்னு போகிறாங்க? அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை. அவருடைய வீடு வந்து அரண்மனை மாதிரி. அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இயேசுவை விசாரிக்க ஆயத்தமாக வராங்க. இயேசுவை கைது செஞ்சப்போ ஆக்சுவலாக வந்து எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? ஒரு 2 சீஷர்கள், பேதுரு அப்புறம் இன்னொருத்தர், இங்கே பேதுரு மட்டும்தான் இயேசுவை ஃபாலோ பண்ணி அந்த பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி சொல்லப்படுது. ஆனால் யோவான் 18 வாசித்தீங்கன்னா இன்னொரு சீஷரும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அநேகமாக அது யோவானாக இருந்திருக்க வேண்டும். அப்போ என்ன ஆயிருக்கு? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு ஃபஸ்ட்டு எல்லாம் அவரை விட்டு ஓட்டாங்க சீஷர்கள். அதுக்கப்புறம் பேதுருவும் யோவானும் கொஞ்சம் தூரத்திலிருந்து ஃபாலோ பண்ணி எங்கே அவரை கூட்டின்னு போகிறாங்க, இயேசுவை கூட்டின்னு போகிறாங்கன்னு பார்த்து பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் யோவான் 18 இருக்குது. அங்கே யோவானுக்கு யாரோ தெரியுமா, அங்கே உள்ள யாரோ தெரிஞ்சதுனால யோவானை விட்டாங்க. யோவான் போய் அவங்கள்ட்ட சொல்லி பேதுரையும் விட வச்சுட்டாரு. யோவான் 18 தான் வருது பாருங்கள். அப்போ உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க? 66 சொல்லுது, கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கிறார்கள். எப்படி எவ்வளோ டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கண்டார கண்ட சாட்சி. இது உண்மையிலே அங்கே இருந்தவங்க தான் சொல்ல முடியும். கீழே அரண்மனை முற்றத்தில். அப்போது 2 லெவலாக இருக்குது. இயேசுவை விசாரிக்கிற அந்த விசாரணை வந்து எங்கே நடக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்குது. இங்கே வந்து பேதுருவும் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? கீழே அந்த முற்றத்தில் இருக்கிறாங்க. யாரோட இருக்கிறாங்க? அங்கே அந்த வேலைக்காரர்களோட. பிரதான ஆசாரியன் அவர் பெரிய ஆளுங்க, அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வேலைக்காரர்களோட அங்கே குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்படுது 67 வசனத்தில். நைட்டு குளிருது. ஆகவே அந்த நெருப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு ஒரு வேலைக்காரி, பிரதான ஆசாரியனுடைய ஒரு வேலைக்காரி அவனை பார்த்து அந்த வெளிச்சத்தில், அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தா, நீ சொல்லுது, அந்த வேலைக்காரி சொல்லுது, நீயும் நசரேனாகிய இயேசுவோடே இருந்தாய். நீ அவரோட தானே இருந்த. அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. ஏதோ உன்னை பார்த்த மாதிரி இருக்கே, நீ அவர் ஆள் மாதிரி தெரியுதே, நீயும் நசரேனாகிய இயேசுவோடே இருந்தாய். சொல்கிற விதம் பார்த்தீங்களா? நசரேனாகிய இயேசு, அதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னன்னா, அவர் நாசரேத்தூர்லேருந்து வந்தார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பெத்லஹேமில் பிறந்தாருன்னு அவங்களுக்கு தெரில. நாசரேத்தூர் ஆகிய, நாம் சொல்லுவோம்ல, ஊர் பேரை சொல்லி ஆள் பேரை சொல்லுவோம், அந்த மாதிரி. ஆனால் அது மட்டும் இல்லை, அது ஒரு மாதிரியான பேச்சு. நசரேனாகிய இயேசுனா அது ஒரு மாதிரி இழிவுத்தனமாக பேசுகிறா அந்த வேலைக்காரி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாசரேத்தூர், இவங்க வந்து எருசலேமில் இருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். நாசரத்தில் இருக்கவங்களாம் ஒன்றுமே இல்லை, கிராமத்து ஆட்கள். அவங்களுடைய எண்ணம் அப்படி பாருங்கள். நாங்கள் நகரத்து ஆட்கள், எருசலேமா, சியோன், கேபிட்டல் சிட்டி. அவங்க நாசரத் ஒன்றுத்துக்கும் உதவாத ஊர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசில் இருக்குது. அதுலேருந்து அது என்ன ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து வந்த ஆள் நசரேனாகி இயேசு. அது ஒரு மாதிரி பேசுது அந்த வேலைக்காரி. பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா, நீயும் நசரேனாகி இயேசுவோடே இருந்தாய். பேதுரு வந்து என்ன சொல்கிறாரு அதுக்கு? நான் அறியேன், எனக்கு தெரியாது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன சொல்கிறேன்னே புரியல அப்படின்ட்டு போகிறாரு. கேட்டுச்சு அவருக்கு நல்லா, ஆனால் அவாய்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியாது, என்ன சொல்கிறேனே புரியல, தெரில அப்படின்ட்டு போயிடுறாரு. எங்கே போகிறாரு? வெளியே வாசல் மண்டபத்துக்கு போகிறார். ஸோ முற்றத்தில் இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் வெளியே வந்துடுறாரு. என்ன நடக்குது? சேவல் கூவுது. எவ்வளோ டீட்டெயில் பாருங்கள். இதை பேதுருவே சொல்லியிருந்தா தான் இவ்வளோ டீட்டெயில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒழிய, இல்லைன்னா சேவல் கூவுது. ஆனால் பேதுரு கவனிக்கலை. தான் ஒவ்வொரு நாளும் சேவல் கூவுதேன்னு நினச்சிருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேலைக்காரி திரும்ப என்ன பண்ணுது? மற்றவளை பார்த்து சொல்லுது, இவன் அவர்களில் ஒருவன். அவரோட ஒரு கூட்டம் எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கூட்டத்தில் ஒருவன் அப்படின்னு அருகே நின்றவர்களுக்கு சொன்னால்னு வருது 69. மற்றவங்களை பார்த்து சொல்கிறான் அந்த வேலைக்காரி, அந்த ஆள் வந்து அவங்களோட ஆள் தான். அதை கேட்டோன்னே பேதுரு வந்து மறுபடியும் மறுதளித்தான். 70 வசனம் சொல்லுது. ஃபஸ்ட்டு அந்த வேலைக்காரிட்ட தெரியாதுன்ட்டான். இப்போ வந்து அந்த வேலைக்காரி எல்லாத்தையும் சொல்லுது, இவன் அவங்க ஆள் தான் அப்படின்னு.
அப்போ என்ன பண்ணுறாரு பேதுரு? எல்லாருக்கும் முன்பாக இல்லைன்றார், மறுதளிக்கிறார். எனக்கு அவரை தெரியாது. மறுதளிக்கிறதுனா இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது. இயேசுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றாரு. 3.5 வருஷம் இயேசுவோட இருந்துட்டு இயேசுவோட டாப் சீஷன் சொல்கிறாரு, எனக்கு அவரை தெரியவே மேலே தான் இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு, இங்கேருந்து தெரியுது. அது அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேலே கீழே பேதுருவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவரை தெரியவே தெரியாதுன்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் பின்பு மறுபடியும் அங்கே அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்கள் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. அவன் சொல்ற, இல்லை நீ அவங்க ஆள் தான், நீ உன் பேச்சை உன்னை காட்டி கொடுத்துருது, ஏதோ கலிலேயன் மாதிரி பேசுறியே. பேச்சை வச்ச எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லிடலாம்ல. சென்னை தமிழுக்கும் தூத்துக்குடி தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டுக்கும் அமெரிக்கன் ஆக்சென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேச்சை வச்சே எங்கே இந்த ஆள் வராங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி அவங்கெல்லாம் பாருங்கள், எருசலேம் ஆட்கள், யூதேய ஆட்கள், அவங்க பேச்சு கொஞ்சம் ஒரு விதமாக இருக்கும், இவர் பேச்சு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. மொழி அதே தான், ஆனால் பேச்சு, அந்த பேசுகிற பேச்சு வழக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இல்லை நீ அவங்க ஆள் தான் அப்படின்றாரு. நீ கலிலேயன் ஆச்சே, அப்போ நீ அவரை சேர்ந்ததாக இருக்கணும். 3வது தடவை இப்போ பேதுரு மறுதளிக்கிறார். எப்படி செய்கிறார்? 71 நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன், நீ சொல்கிற மனுஷன் யாருன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பயங்கரமான டீட்டெயில் இது. சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. நம்ம கூட சத்தியம் பண்ணல, மதர் ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த ப்ராமிஸாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம சும்மா சொன்னால் நம்மளை நம்ப மாட்டாங்க, இப்படிலாம் சொன்னால் நம்புவாங்கன்னு எப்படியாவது நம்ப வைக்கணும்னு தான் அந்த ப்ராமிஸ் வச்சு சொல்கிறோம், அந்த சத்தியம் பண்ணி சொல்கிறோம். பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏற்கனவே மறுதளிச்சிட்டாரு, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, அவங்க நம்பலை. ஆகவே இப்போ என்ன பண்ணுறாரு? சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்கிறேன்றாரு. அவரை தெரியவே தெரியாது எனக்கு. அது மட்டும் இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் எழுதப்பட்டிருக்கு. சபிக்கவும், அதான் இருக்கு, அதில் இருக்கிற ரொம்ப பயங்கரமான டீட்டெயில் அதான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கனா ஆங்கிலத்தில் இன்னைக்கு கர்ஸ்ட் அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ சிலர் இதை பார்த்துட்டு ஆங்கில பைபிளை வாசித்துட்டு கர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க, ஓ கெட்ட வார்த்தையா சொல்லி, அதான் அந்த மீன் பிடிக்கிற தொழிலேருந்து வந்தார்ல, அந்த அவங்களோட இருக்கிறப்போ அந்தந்த இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருப்பார் கனாமினான்னு, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி ஏதோ பண்ணியிருப்பாரோ கெட்ட வார்த்தையா. அதை சொல்ல, இங்கே ஆங்கிலத்தில் கர்ஸ்ட்னா இன்றைக்கி அப்படி இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி ஒரு அர்த்தமாகிறது. ஆனால் அங்கே கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தமாகாது, அது ஆப்ஷனே கிடையாது. கெட்ட வார்த்தை பேசி சொன்னார்ன்றது அர்த்தமே கிடையாது இங்கே. அப்போ என்ன அர்த்தம்? யாரையோ எதையோ சபிச்சிருக்கிறார், அதுதான் அர்த்தம். என்னன்னு சொல்ல தமிழ் பைபிளில் கரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் கிரேக்க மொழியில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மட்டும் சொல்லி விட்டுட்டாங்க. சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் சில இதை சேர்த்துட்றாங்க, தண்ணியை சபிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணியை சபிச்சார்னு கிரேக்க மொழியில் சொல்லப்படல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு தான் அப்படியே இருக்குது. ஆனால் யாரையோ எதையோ சபிச்சார், அதை என்னன்னு சொல்லலை. 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அவங்கள சபிச்சிருக்கணும், இல்லைன்னா தண்ணியை சபிச்சிருக்கணும், இல்லைன்னா 3வது ஆப்ஷன் இயேசுவை சபிச்சிருக்கணும். 3 ஆப்ஷன் தான் உண்டு. இதில் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அந்த மற்றவர்கள் அவங்கள சபிச்சிருப்பாங்கன்றது நிறைய பேர் அப்படி வேத வல்லுநர்கள் ஆராயிரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது அநேகமாக இருக்காது. சிலர் சொல்கிறாங்க தண்ணியே சபிச்சிருக்கலாம், நீ நல்லா இருப்பியான்னு சொல்கிறப்போ அவன் அந்த ஆளை சபிக்கிற மாதிரி, நான் போய் சொன்னால் நான் நல்லா இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறப்போ நான் கொஞ்சம் இதாக சொல்லிடுறேன். என்ன பண்ணுறது, மேடையிலேருந்து ஒரு அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணான்னு பார்க்குறேன். அப்போது ஒரு ஆப்ஷன் அவங்கள அவன் சபிச்சிருக்கணும், குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க, நீ அவங்க ஆள் தான் அவங்கள சபிச்சிருக்கணும், இல்லைன்னா தண்ணியை சபிச்சிருக்கணும். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேளை நிச்சயமாக சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படி சொல்லப்படல, ஆனால் ஒரு வேளை அவர் இயேசுவே சபிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அந்த வார்த்தை அந்த வினைச்சொல் கிரேக்க மொழியில் வழக்கமாக அதை மொட்டையாக விடக்கூடாதுன்றாங்க. அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் எப்படி பயன்படுத்தப்படுமா, அந்த வார்த்தை வந்தாலே அடுத்தது யாரை சபிச்சாங்க எதை சபிச்சாங்கன்னு சொல்லப்படும். ஆனால் இங்கே சொல்லப்படல. ஏன் சொல்லப்படல? வெறும் அவங்கள சபிச்சாருன்னா சொல்லிட்டு இருக்கலாமே. ஒருத்தர் காதையே வெட்டினார், இப்போ தான் சொல்லிட்டாங்க, ஆனால் சொல்லலை. இங்கே தனியே சபிச்சாருன்னா கூட சொல்லியிருக்கலாமே. ஆனால் இயேசுவை சபிச்சிருந்தார்னா சொல்லாமல் விடுறது பெட்டர், அதை எழுதாமல் விடுறது பெட்டர்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாங்க.
எழுத்தில் அங்கே அப்படி எழுத்தின் வடிவத்தில் போடாமல் விட்டா புரிஞ்சுப்பாங்க ஜனங்க, புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு விட்டுருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த வார்த்தை வந்து எப்போவுமே மொட்டையாக விட மாட்டாங்களாம். ஆனால் இங்கே மொட்டையாக விடப்பட்டிருக்கு. யாரை சபிச்சார் எதை சபிச்சார்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை அப்படி தான் பயன்படுத்தணும் அதை. ஆனால் மொட்டையாக விட்டால் அப்போ கேள்வி எழும்புது, ஏன் மொட்டையாக விட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லை, அங்கே ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களை உபத்திரவம் பண்ணுறப்போ எப்படி உபத்திரவம் பண்ணுவாங்களாம், ஒருத்தவங்க கிறிஸ்தவங்களாம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது தரமா இருக்கிறதுல பெரிய ப்ரூஃபு, கிறிஸ்துவ சபிக்க சொல்லுவாங்களாம். உபத்திரவம் பண்ணுறப்போ அந்த ரோம அரசாங்கம் வந்து கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையில் உபத்திரவம் பண்ணிச்சு பாருங்க. பண்ணுறப்போ நீ கிறிஸ்தவனா இல்லையா அப்படின்வாங்க. இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னா இயேசுவை சபி அப்படின்வாங்க. நீ கிறிஸ்தவன் இல்லைன்றதை நிரூபிச்சு காமி. எப்படி நிரூபி? உங்கள் ஆண்டவரை சபி. நீ சபிச்சனா அப்போ நீ கிறிஸ்தவன் இல்லை, அப்போ நீ யாரோ, நீ எங்காள், மற்ற கடவுளை வணங்குற. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த உபத்திரப்படுத்துறவர்களே எப்படி நினச்சாங்கன்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இயேசுவை சபிக்க மாட்டான், வாய் வராது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் அதை தாராளமாக செஞ்சுட்டு போயிடலாம், உயிர் பிழைக்கிறதுக்கு தாராளமாக செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் பாலிகார்ப்பெல்லாம் அந்த ரத்த சாட்சியினுடைய அவருடைய சம்பவத்தெல்லாம், அந்த சரித்திர சம்பவத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அப்படியே வரும். பாலிகார்ப்பை சொல்கிறாங்க இயேசுவை சபி அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், 86 வருஷமாக எனக்கு உண்மையாக இருந்த ஆண்டவரை நான் எப்படி சபிக்கிறது அப்படின்ட்டு உயிரே கொடுக்குறார். அப்போ இந்த காரணம் நிமித்தமாக என்ன சொல்கிறாங்க, பேதுரு ஏன் ஒருவேளை இயேசுவை சபிச்சிருப்பார்னா, அதுதான் பிக்கெஸ்ட் ப்ரூஃப், இருக்கிறதுலே மேலான ஆதாரம். தான் வந்து இயேசுடைய சீஷன் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது, அவரே சபிச்சிட்டா அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஒருவேளை இயேசுவையே பேதுரு அங்கே சபிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. நிச்சயமாக சொல்ல முடியாது, அநேகமாக அது அப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, என்னமோ இயேசுவை மறுதளிச்சதே பயங்கரம் குற்றம். அதுவும் சத்தியம் பண்ணி 3 தடவை சத்தியம் பண்ணி வேற சபிக்க, சாபத்தோட யாரை சபிச்சு பண்ணாலும் ஒர்ஸ்ட் வந்து இயேசுவை சபிச்சு பண்ணுறது. பட்டு எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயலை பேதுரு இங்கே செஞ்சார். பயங்கரமான ஒரு செயல் இது. இது செஞ்ச உடனே 72 சொல்லுது, சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. கூவின உடனே பேதுருக்கு ஞாபகம் வருது, ஐயோ இயேசு சொன்னாரே சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னால் நீ என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று. அது மனசுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, வெளியே போய் மிகவும் அழுகிறார், மிகவும் அழுதான் அப்படின்னு வருது. பேதுரு செஞ்சது பயங்கரமான ஒரு செயல். இங்கே புட்டு எழுதப்பட்டிருக்கு. ஏன்? இதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். 4 பாடங்களை இதிலிருந்து, அவருடைய வீழ்ச்சியிலிருந்து 4 பாடங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, பேதுருவே இப்படி விழுந்தார்னா யார் வேணா விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு எச்சரிக்கை. ஏன் வந்து புட்டு விவரமாக இங்கே வர்ணிக்கப்படுதுன்னா, ஒரு காரணம் என்னன்னா, பேதுருவுக்கே இப்படி நடந்ததுன்னா, பேதுருவே இப்படி செஞ்சார்னா யாருக்கு வேணா இப்படி நடக்கலாம், யார் வேணா இப்படி செய்யலாம், வாய்ப்பு உண்டு. Potentially anybody can fall if Peter fell. எங்க பேதுரு யார் தெரியுமாங்க? தண்ணீர் மேலே நடந்து வருங்க. நீங்கள் பேதுருவை லேசாக நினச்சி, இதை வாசித்துட்டு லேசாக நினச்சிக்காதீங்க. பேதுரு எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெசியூமில், நான் தண்ணீரில் நடந்தேன் ஒரு தடவை அப்படின்னு. தண்ணீர் மேலே நடந்தாருங்க. இயேசு தண்ணீர் மேலே நிற்கிறது வேற விஷயம், நடக்கிறது வேற விஷயம். பேதுரு நடந்தார். அந்த அளவுக்கு விசுவாசம் நிறைந்த மனுஷன். சீஷர்கள் மத்தியில் பேதுரு தான் இயேசுவை முதல் தடவை கிறிஸ்து என்று, மேசியா என்று அறிக்கை எடுக்கிறார், தேவகுமாரன் என்று அறிக்கை எடுக்கிறார். இயேசு கேட்கிறார்ல, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் சொல்றப்போ மற்ற சீஷர்கள் என்னென்னமோ சொல்றாங்க. பேதுரு தான் என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நீ பாக்கியவான். அவனை பாராட்டுகிறார் பேதுருவை, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரமபிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ட்டு பேதுருடைய பேரை மாத்திர. ஆக்சுவலாக பேதுருடைய பேர் வந்து சீமோன். நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு அந்த இடத்துல அவருடைய பேரையே மாத்துறார். பேதுருவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்மலை. அந்த கண்மலை விழுந்துருச்சு. பேதுரு இவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா யாருமே ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியாது. நல்ல கவனிங்க, இயேசுக்காக நான் சாக கூட ரெடின்னு சொல்கிறது ஒன்று, ஆனால் அந்த நேரம் வர்றப்போ உறுதியாக நிற்கிறது வேற விஷயம். இல்லை என்ன இருந்தாலும் நான் இயேசுவே பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, ஆனால் அந்த நேரம் வர்றப்போ அதை ஆக்சுவலாக செய்கிறது வந்து வேற விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்களா பேதுரு வந்து அப்படிலாம் தீர்மானம் எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் மணி நேரம் முன்னால் தானே சொன்னார் உறுதியாக,
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயேசு சொன்னார், நீ 2 தடவை சேவல் கூறதுக்கு முன்னால் என்ன 3 தடவை மறுதலிச்சிடுவேன்னு சொல்கிறப்போ பேதுரு என்ன பதில் சொன்னார் இயேசுக்கு? நான் உம்மோட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன், உமக்காக சாக ரெடிய ஒழிய உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு உறுதியாய் சொன்னான்னு எழுதப்பட்டிருக்கு 31. நீங்கள் நினைக்கிறீங்களா பேதுருக்கு இல்லை உறுதின்னு? அவர் கொஞ்சம் மணி நேரம் முன்னால் உறுதியாக சொன்னாருங்க. அவர் நான் சும்மா சொன்னாரா? உறுதியாக சொன்னாருங்க, உண்மையிலே சொன்னாருங்க. சாக கூட ரெடி, சிறைக்கு போக ரெடி, என்ன வேணா செய்ய ரெடி, மறுதலிக்க மட்டும் மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்ன பேதுரு இப்படி விழுந்தார். பேதுரு ஆக்சுவலாக விழுந்தது பார்த்தீங்கன்னா அவருடைய வீக்கான ஏரியாவில் விழலை, ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான ஏரியாவில் விழுந்தார். கவனிச்சிங்களா? அதை நம்ம நினைக்கிறோம் நம்ம வீக்னஸில் தான் விழுவோம் அப்படின்னு. நமக்கு எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது. எனக்கு ஒரு பலவீனம், உங்களுக்கு ஒரு பலவீனம், அப்போ நான் என் பலவீனத்தில் விழுவேன், நீங்கள் உங்கள் பலவீனத்தில் விழுவேன், இப்படி நம்ம நினச்சிப்போம் பாருங்கள். நம்ம பலவீனத்தில் தான் நம்ம கொஞ்சம் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து பேதுரு he fell in his area of strength. அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் ஏங்க, அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னதுங்க? பேதுருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னது? வீராப்பு, விசுவாசம், தைரியம், விசுவாசம். தண்ணீர் மேலே நடக்கணும்னா ஒரு தைரியம் வேணால, ஒரு விசுவாசம் வேணால. எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பதில் சொல்லணுன்னா ஒரு தைரியம் வேணாம். கிளாஸ் ரூமில் சிலர் பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு 200% தெரியணும், அப்போ தான் பதில் லேஸ் அப்படி சொல்ல. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேதுரு வந்து எப்போ பார்த்தாலும் பதில் சொல்கிற மாதிரி ஆள். அவருக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கலாம் பெரிய ஒரு பயம் இல்லைங்க, கொஞ்சம் தைரியமான ஆளுங்க. எங்க பட்டயத்தை உருவி ஒரு ஆள் காதையை வெட்டினார், ஆக்சுவலாக தலையை வெட்ட பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். இயேசுவை கைது செய்ய வந்த ஆளை காலி பண்ணிடலான்னு நினச்சிருப்பார். அந்த அளவுக்கு இயேசுவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்டயத்தை உருவினார். அவர்கிட்ட தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட வீராப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. அதுலேயே விழுந்தார். கோலத்தனமாக இங்கே நடந்து கொண்டார். வழக்கமாக ஒரு தைரியசாலி, ஆனால் இங்கே கோலத்தனமாக நடந்து கொண்டார். அப்போது பேதுருவே இப்படி விழலான்னா யார் வேணால் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து அந்த ஒரிஜினல் மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் முறையாக யாருக்கு போச்சுன்னா ஒரிஜினல் ஆடியன்ஸ்னு வாங்க பாருங்கள். இன்றைக்கி நாம் எடுத்து மார்க்கை படிக்கிறோம், ஆனால் ஃபஸ்ட்டு யார் எடுத்து மார்க்கை படிச்சிருப்பா? ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தான் இது முதல்ல போய் சேர்ந்து தான். அவங்களுக்கு போய் சேர்ந்த அந்த நேரத்தில் அவங்க ரோமாபுரி வந்து அவங்கள ரொம்ப உபத்திரவப்படுத்திட்டு இருந்தது. அந்த ரோம அரசாங்கம் பயங்கரமாக உபத்திரப்படுத்திட்டு இருக்கிற அந்த நேரத்தில் போய் சேருது. ஆகவே வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அதை இவங்க வாசிக்கிறப்போ, யார் அந்த ஆட்கள் ஒரிஜினல் ஆடியன்ஸ் வாசிக்கிறப்போ அவங்களுக்கு இது ரொம்பவே அவங்க இதை பட்டிருப்பாங்க, இதை உணர்ந்திருப்பாங்க. எதை உணர்ந்திருப்பாங்க? ஐயோ பேதுருவே ப்ரெஷரில் விழுந்துட்டாருன்னா அப்போ நாமும் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக, ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியாது. 1 Corinthians 10:12 சொல்லுது இல்லையா? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 2வது பாடம். ஒன்று வந்து யார் வேணா விழலாம், ஏன்னா பேதுரு விழுந்ததுனால யார் விழுறதுக்கு வேணால் வாய்ப்பு உண்டு. 2வது, பேதுருடைய வீழ்ச்சிக்கு சில காரணங்கள் இருந்தது, அதை நீங்கள் கவனிக்கணும். சும்மா அப்படியே விழுந்தார், அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு விழுந்துட்டார் அப்படின்னு இல்லை, சில காரணங்கள் இருந்தது. பேதுரு வந்து சில காரணங்கள் நிமித்தமாக தான் விழுந்தார். என்ன காரணங்கள்? அதை 2ஆ சுருக்கி சொல்லலாம். ஒரு காரணம் வந்து அவருடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ், அல்லது வேறு விதமாக சொல்கிறேன், அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, அல்லது வேறு விதமாக சொல்கிறேன் அவருடைய பெருமை. 3 விதமாக சொல்லலாம், ஒன்று தான், சேம். ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஒரு பெருமை. அந்த அளவுக்கு. இது எப்படி எனக்கு தெரியும்னா, இயேசு அங்கே சொல்கிறார், கொஞ்சம் மணி நேரம் முன்னால் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? 27ஆம் வசனத்தில், இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாருமே நிமித்தம் இடரல் அடைவீர்கள், நீங்கள் எல்லாரும் இடரல் அடைஞ்சிருவீங்கன்னு இயேசு சொல்கிறாரு. பேதுரு எப்படி தெரியுமா பதில் சொல்கிறார் அதுக்கு? 29ல், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். வேறு யார் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன். அதாவது மற்றவங்களோட இவர் பெட்டர் அப்படின்ற ஒரு எண்ணம். இயேசு சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் விழுவீங்கன்னு சொல்கிறாரு. இயேசுக்கே மறுபேச்சு போகுது. யார் விழுந்தாலும் நான் மட்டும் விழ மாட்டேன். அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறார், இல்லை பேதுரு நீ வந்து என்னை 3 தடவை மறுதளிக்க போகிற அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்கிறார், இல்லை சாக அரடிய ஒழிய மறுதளிக்க. ஓவர் கான்ஃபிடென்ட், தன் மேலே கான்ஃபிடென்ஸ், he was too confident in himself to the point of thinking he is better than the other disciples. மற்ற சீஷர்களை விட பெட்டர்னு நினச்சி கொண்டார். அவங்க விழுந்தாலும் நான் விழ மாட்டேன். அழிவுக்கு முன்னானது அகந்தை.
நீதிமொழிகள் 16:18. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை எங்கே இருக்குதோ கூடி சீக்கிரம் வீழ்ச்சி வரும். அகந்தை, மனமேட்டிமை எங்கே இருக்குதோ அழிவு உண்டாகும். ஏங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் தன்னம்பிக்கைக்கும் கடவுள் பேரில் இருக்கிற நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. சில நேரம் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜனங்க. உலகத்தாரும் சில நேரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கைக்கும் கடவுள் பேரில் இருக்கிற நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டுமே சேம் கிடையாது. உலகத்தில் தன்னம்பிக்கை தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உலகத்தார் பார்க்குற வரைக்கும் அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு வழி இருக்குது வாழ்கிறதுக்கு. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் என்னென்னா கோழைத்தனமாக வாழலாம், பயந்து பயந்து ஒரு கோழையை போல் வாழலாம். யார் அப்படி வாழ விரும்புகிறா? வேண்டாம். அடுத்த ஆப்ஷன் என்னது? தன்னம்பிக்கையோடு வாழலாம். கோழைத்தனமாக வேணாம், பயந்து பயந்து வேணாம், தைரியமாக வாழலாம், தன்னம்பிக்கையோடு நல்லா வாழலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச சிறந்த ஆப்ஷன். ஆகவே அவங்க அப்படி வாழட்டும், பரவாயில்ல, அவங்களுக்கு அதுதான் சிறந்த வழி. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும், பைபிள் தெளிவாக போதிக்குது. நீங்கள் தன்னம்பிக்கையின் வழியில் போனீங்கன்னா, வெறும் நம்பிக்கை உங்கள் மேலே வச்சிங்கன்னா, என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம், இப்படின்ற மட்டும் இந்த மாதிரி நம்ம பேச்சும் எண்ணமும் உலகத்துலேயும் அப்படி இருக்கிறாங்க சிலர். பாசிட்டிவ் பேச்சு, பாசிட்டிவ் எண்ணம் அப்படின்ற பேச்சில் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அவங்க செய்யட்டுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சிறந்த வழி. ஆனால் பைபிள் கிளியராக போதிக்குது, நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் காலை வாரிடும். வெறும் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்குன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே உங்களையே காலை வாரி விட்டுருவீங்க. அப்படிதான். வெறும் நான் என்னையே நம்பி வாழ்ந்தேன்னா நானே எனக்கே துரோகம் செஞ்சிருவேங்க. நானே எனக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவேன். அப்படிதான் அது. கொஞ்ச நாள் அதில் வச்சு ஓட்டலாம், ஓரளவுக்கு போகலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது பத்தாது. தன்னம்பிக்கை பத்தாது. கடவுள் பேரில் நம்பிக்கை என்ன? கடவுள் பேரில் நம்பிக்கை அது வேற. இங்கே பேதுரு கடவுள் பேரில் நம்பிக்கை வச்சிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? இயேசு சொல்கிறாரு, இந்த ராத்திரி எல்லாருமே என் நிமித்தமாக இடர்ல அடைவீங்கன்னு இயேசு சொல்கிறாருங்க. அப்போ அவருக்கு பேதுருக்கு கடவுள் பேரில் நம்பிக்கை இருந்தா, இயேசுவின் பேரில் நம்பிக்கை இருந்தா எப்படி சொல்லியிருப்பாரு? இயேசு சொல்கிறாரு எல்லாரும் விழுவாங்கன்னு என்ன சொல்லியிருப்பார்? இயேசுவே அப்படி சொல்லாதையும், எனக்கு நீர் உதவி செய்யும், உம்முடைய உதவினால் நான் விழாமல் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது இயேசுவின் பேரில் நம்பிக்கை. இயேசுவே சொல்கிறார் எல்லாம் விழுவாங்கன்னு, இவர் சொல்கிறார் இல்லை யார் இருந்தாலும் நான் விழ. இது தன்னம்பிக்கை. இது தாவீது கோலியாத் பாருங்க, அங்கே எல்லாம் மூணுமே பார்க்கலாம். கோலத்தனத்தையும் பார்க்கலாம், தன்னம்பிக்கையும் பார்க்கலாம், கடவுள் பேரில் நம்பிக்கையும் பார்க்கலாம். யார் கோலத்தனமாக இருக்கிறா? எல்லா இஸ்ரவேல் மக்களும் கோலியாத்தை போய் எதிர்த்து நிற்க யாருக்குமே தைரியம் இல்லை. எல்லாம் பயந்து அங்கே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவீதும் கோலியாத்தையும் கொஞ்சம் பேச்சு வேற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இவங்க ரெண்டு பேருமே தைரியசாலி. தாவீது மட்டும் கிடையாதுங்க, கோலியாத்தும். ரெண்டு பேருடைய பேச்சை நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ரெண்டு பேருடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நீ வா, உன் தலையை வெட்டிடுவேன், ஒன்று இப்படி பண்ணுவேன். தாவீதும் இப்படி பேசுகிறாரு, கோலியாத்தையும் இப்படி பேசுகிறாரு. ரெண்டு பேருக்கும் கான்ஃபிடன்ஸ் ஓவர். ஒரே ஒரு வித்தியாசம் தான் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும். கோலியாத் பேசுகிறப்போ பாருங்க, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்வான். தாவீது பேசுகிறப்போ பாருங்க, சேனைகளும் கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் அப்படின்வான். அதான் வித்தியாசம். கோலியாத்துக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தன் மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய ஹைட்டு மேலே, தன்னுடைய வல்லமன் மேலே. அது உலகத்தாரனுடைய கான்ஃபிடன்ஸ். அப்படி போனால் என்னைக்கு ஒரு நாள் காலை வாரிடும். சேனைகளின் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அவர் மேலே நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் மேலே இருக்கவே முடியாது. எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க அவர் மேலே. வித்தியாசம் சின்னதுங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொன்னால் அது கிறிஸ்துவின் மேலே கான்ஃபிடன்ஸ், கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை. அதிலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எடுத்துகிட்டு மீதி வார்த்தையை சொன்னீங்கன்னா அது தன்னம்பிக்கை. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொன்னால் அந்த வசனமே தன்னம்பிக்கை ஆகிடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. அங்கே பேதுருடைய பிரச்சனை என்ன? தன்னம்பிக்கை, பெருமை, விழுந்து விட்டான். இன்னொரு காரணம் பேதுருடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னது? அவருடைய கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். வேணுன்னே போய் விழணும்னு விழலைங்க. ஏங்க போனார் அங்கே பேதுரு?
ஆக்சுவலாக அவரை பாராட்டணும், அங்கே போனதுக்கு பாராட்டணும். ஏன்னா மற்ற சிஷர்லாம் ஓடியே போயிட்டாங்க. வெறும் பேதரும் யோவானும் தான் அங்கே இயேசுவை திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அந்த அரண்மனைக்குள்ளே பூந்துட்டாங்க. எப்படியாவது பார்க்குற தூரத்திலாவது இருக்கணும், இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், அவர் ஒட்டு மொத்தமாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தாங்க வந்தாங்க. அப்போ வந்து விழணும்னு வரல, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் பல விதத்தில். ஆனால் பேதுரு வந்து நல்ல எண்ணத்தோடு தான் இருந்தார், ஆனால் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார். பல விஷயங்கள் அவர் கேர்லெஸ்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே அந்த எந்த விதத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாரு? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு, சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் பட்டயத்தை உருவி காதை வெட்டுறாரு, ஒருத்தன் காதை வெட்டுறாரு. கிட்டக்க இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டிய நேரத்தில் தூரத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறாரு. 54ஆம் வசனம் சொல்லுது, தூரத்திலே அவருக்கு பின் சென்று. இயேசுவோட பாடுபட வேண்டிய நேரத்தில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். கவனிச்சிங்களா? வசனம் 2 தடவை சொல்லுது, இவர் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். 54ஆம் வசனத்தில் வருது, 67ஆம் வசனத்திலிருந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறப்பவே. மேலே இயேசுக்கு வந்து நெருப்பு மாதிரி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் நெருப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை பரியாசம் பண்ணுகிற அந்த இயேசுடைய எதிரிகளோடு சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நெருப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார்ன்றது வருது பார்த்தீங்களா? அதை 54ஆம் வசனத்தில் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆளுங்க மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அவர் வேணுன்னே செஞ்சாருன்னு போய் அவங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னா போனார்? கிடையாது, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாருங்க. இயேசுவை பரியாசம் பண்ணுகிற ஆட்களோட உட்கார்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இல்லாமல் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்படி தலையில் பண்ணிட்டார், போய் துன்மார்க்கரோட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டார். அதனால் வந்த வம்பு இது. சங்கீதம் 26:5 சொல்லுது, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். அப்போ இவர் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாருங்க பல விஷயத்தில். அன்றைக்கி கேர்லெஸ்ஸாக வேணுக்குன்னே செய்யலைங்க, நல்ல எண்ணத்தோடு தாங்க போனார். இயேசு விட்டு போயிடக்கூடாது, எப்படியா தூரம் கொஞ்சம் கிட்ட தூரத்தில் இருந்தாவது பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு போய் பயங்கர மோசமான காரியத்தை செஞ்சிட்டார். நல்ல எண்ணத்தோட மோசமான காரியம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்ய முடியும். ஆமாங்க, செய்ய முடியுங்க. நல்ல எண்ணத்தோட பெரிய தவறை செய்ய முடியும், வாய்ப்பு உண்டு. அப்போது பேதனுடைய வீழ்ச்சிக்கு காரணத்தை 2 சுருக்கி சொல்லிட்டேன் நான். ஒன்று வந்து அவருடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன் நம்பிக்கை. இன்னொன்று வந்து கேர்லெஸ்னஸ், ஜாக்கிரதை இல்லாத ஒரு நிலை. அப்போ 3வது பாடம் வந்து அவருடைய வீழ்ச்சியினுடைய காரணங்களை கவனிக்கணும்னா, அப்போது அவரை போல் இல்லாமல் தலையில் இருந்தால் எப்படி இருக்கும்? அவரை போல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் தன்னம்பிக்கையோடு மட்டும் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து, அதான் 3வது பாடம். பேதுரு இங்கே விழுந்ததை பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியுது? இப்படி விழக்கூடாதுன்னா நாம் எப்படி இருக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு அதை கெத்செமனே தோட்டத்தில் திரும்ப படித்து சொன்னார். 3 தடவை சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருந்து. பேதுரு அதை கேட்கவே இல்லை, கரெக்டாக தலையில் பண்ணார். ஜெபிக்காமல் தூங்கிட்டு இருந்தார். விழித்திருந்து ஜெபிங்கள்னா என்ன? அது பற்றி ஒரு செய்தியை பேசிட்டேன், ஆகவே உள்ளே போக விரும்பல பெருசாக. ஆனால் விழித்திருப்பதுனா நாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கவனமாக செய்ய வேண்டும், ஜாக்கிரதையுடன் செய்ய வேண்டும். ஜெபிக்க வேண்டும்னா நாம் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, கடவுள் நமக்கு உதவி செய்யணும். அவர் நம்மை பலப்படுத்தலைன்னா நாம் எவ்வளோ செஞ்சாலும் விழுந்துருவோம், எவ்வளோ ஆயத்தமாக ஆனாலும் விழுந்துருவோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் விழுந்துருவோம். நமக்குள்ளே இருக்கிற பலன் பத்தாது. விழித்திருந்து நீ உன் பங்க பண்ணு, அதான் விழித்திரு. ஜெபினா அவரை கேளு, அவர் செய்வார். நீ பண்ணுறதையும் தாண்டி அவர் செய்வார் உனக்கு. ஏங்க நம்ம ஜெபிக்கிறப்போ என்னத்தங்க வெளிப்படுத்துகிறோம்? நம்ம ஜெபிக்கிறப்போ என்ன வெளிப்படுத்துகிறோன்னா, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு வேணும், இன்றைக்கி உம்முடைய உதவி இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் உண்மை தான் சார்ந்து வாழ்கிறேன், என்னுடைய ஞானத்தினால என்னுடைய பலத்தோடு நான் வாழ விரும்பலை, எனக்கு உம்முடைய ஞானம் வேணும், இன்றைக்கி வாழ்கிறதுக்கு உம்முடைய பலன் வேணும், உம்முடைய பிரசன்னம் வேணும், ஆகவே நான் உண்மை சார்ந்தான் வாழ்கிறேன்னு நம்ம ஜெபிக்கிறப்போ சொல்லாமலே சொல்கிறோம். ஜெபிக்காதப்போவும் சொல்லாமலே என்னமோ ஒரு காரியத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஜெபிக்காமல் வாழ்கிறப்போ அதுவும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. என்ன சொல்கிறோம்? நம்ம சொல்லாமலே என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி நான் சமாளிச்சிக்கிறேன், பரவாயில்ல, இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் சேலஞ்சிங் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கலாம். அல்லது சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க ரொம்ப பிஸியாக இருக்குங்க, அதனால தான் ஜெபிக்க முடியல. அப்போ பிஸியாக இருக்குன்னு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறீங்க. ஆமாங்க, அப்போ நீங்கள் பண்ணிடலாம், அவருடைய உதவி இல்லாமல் பண்ணிடலாம் இல்லையா?
சொல்லாமலே என்ன சொல்கிறோம்னா, போதுமான அளவுக்கு நாம் கவனம் செலுத்தினா பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம், மேற்கொண்டுடலாம். ரொம்ப டைம் இல்லை ஜெபிக்கிறதுக்கு. நாம் இதில் அட்டென்ஷன் பே பண்ணால் இதை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியலன்னா கூட கொஞ்ச நேரமாக அது ஒவ்வொரு நாள் உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு ஏறெடுக்கணும். தேவனே, உம்முடைய உதவி இல்லாமல் நான் இன்றைக்கி வாழ முடியாது, வாழ விரும்பவில்லை. உம்மை சார்ந்து தான் நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு உம்முடைய ஞானம் தேவை, உம்முடைய பலன் தேவை. நீரே என்னுடைய ஞானமாக இருக்கிறீர், நீரே என்னுடைய பலனாக இருக்கிறீர், என் கூடவே இருக்கிறீர், நம்புகிறேன். நான் இங்கே போக போகிறேன், நீர் கூடவே வருகிறீர், எனக்கு தயவு செய்வீர் என்று கொஞ்ச நேரமாக கொஞ்சம் வார்த்தைகளாது நம்முடைய விசுவாசத்தை அந்த விதத்தில் வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் பாருங்கள், ரொம்ப அவசியம் பாருங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். இயேசுக்கும் பேதுருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அவர் தேவகுமாரன். கெத்சமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டு 3 மணி நேரம் பிதாவின் இடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் பேதுரு அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார். ஆக்சுவலாக என்னுடைய 4வது பாடம் அதுதான். இதை வாசிக்கிறப்போ ரொம்ப முக்கியமான பாடம் என்னென்னா, பேதுருவை போல இருக்க வேண்டாம், இயேசுவை போல இருக்க வேண்டும். ஆக்சுவலாக நீங்கள் இதை கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா, கடந்த சில வாரமாக நம்ம பார்த்து பகுதியெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 14 நீங்கள் அப்படியே வாசித்துட்டு வந்து இந்த பகுதிக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? கொஞ்ச நேரமாகவே பேதுருவுக்கும் இயேசுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. கெத்சமனே தோட்டத்தில் நான் சொன்னது போல் இயேசு வந்து உயிரை கொடுத்து ஜெபிக்கிறார், பேதுரு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்படுற நேரத்தில் இயேசு வந்து வாலண்டியராக தம்மையை கைது செய்யப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு, பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. பேதுரு வந்து பெரிய வீராப்பை காமிக்கிற மாதிரி அந்த பட்டயத்தை எடுத்து அவன் காதை வெட்டுறாரு. பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்குள்ளே வந்த பிறகு இயேசுவை மேலே விசாரிக்கிறாங்க. இந்த அரண்மனைக்குள்ளே வந்த பிறகு பேதுருக்கும் இயேசுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட் இருக்குது. பார்த்தீங்களா? அதை கரெக்டாக அது இதுக்கு முந்தின பகுதி, அதுக்கு அடுத்தது பகுதி, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. 54 இயேசுவை விசாரிக்கிற அந்த நேரத்திலே பேதுரு கீழே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்னு சொல்லப்படுது. மேலே இயேசு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் பேதுரு கீழே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு மார்க். ஏன்? ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே இயேசுவை விசாரிக்கிறாங்க, கீழே பேதுருவை விசாரிக்கிறாங்க. மேலே இயேசு வந்து தைரியமாக சாட்சி கொடுக்குறாரு, கீழே பேதுரு கோலத்தனமாய் மடிந்து போகிறார். மேலே இயேசு வந்து தன்னையே மறுதளிக்கிறார், கீழே பேதுரு வந்து தன்னுடைய எஜமான மறுதளிக்கிறார். மேலே இயேசு வந்து உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கிறார், கீழே பேதுரு உண்மை இல்லாத ஒரு சீஷனாக இருக்கிறார். மேலே இயேசு வந்து யூத சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிறதுலே டாப் அதிகாரிகளுக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறார். பிரதான ஆசாரியன்கிட்ட தைரியமாக பதில் சொல்கிறாரு. கீழே வந்து பேதுரு வந்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரி மற்றும் வேலைக்காரர்கள்கிட்டே தைரியமாக பதில் சொல்ல முடியலை. மேலே வந்து இயேசுவை பார்த்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க. என்னன்றாங்க? இவர் தேவதூஷணம் சொல்லிட்டார் அப்படின்றான். போன தடவை பார்த்தோம்ல, தேவதூஷணம் சொல்லிட்டாரு. ஏன்னா இயேசு வந்து தம்மையே தேவகுமாரன்ட்டாரு, தம்மையே மேசியான்ட்டாரு, தம்மையே வந்து மேகங்கள் மேல் வரப்போகிற மனுஷகுமாரன் சொல்லிட்டார்ல, தேவதூஷணம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இயேசுவை தவிர மற்ற எல்லாம் தான் தேவதூஷணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு ஒரு ஆள் தான் சத்தியத்தை சொல்கிறாரு. அவர் யாருன்றது உண்மையில வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் விஷயம் என்னன்னா, பேதுரு கீழே ஒருவேளை இயேசுவை சபிச்சிருந்தார்னா அவர் வாயிலிருந்தும் தேவதூஷணம் வந்திருக்கலாம். மேலே இயேசு உண்மையை சொன்னார், அதனால் அவருக்கு உயிரே போகுது. கீழே பேதுரு போய் பேசினார் 3 தடவை, அதனால் உயிர் பிழைச்சிக்கிறார். இந்த பகுதி உங்களுக்கு சொல்லுது, இதோ பாரு, பேதுருவை மாதிரி இருக்காது, இயேசுவை போல இரு. இது வரைக்கும் நான் சொன்ன பாடங்கள்லாம் பேதுருவை போல விழாதவர்களுக்கு நான் சொல்லுவேன். இதை போல் விழாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் அவர்கிட்ட சில பாடங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையினால் விழாமல் இருக்கலாம் என்று நான் சொல்லுவேன். இதை விட இன்னும் அதிக பாடங்கள் கூட சொல்லலாம். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா பிரச்சனை என்னென்னா, சிலர் ஏற்கனவே பேதுருவை போல் விழுந்துட்டாங்க. பேதுருவை போல் விழாதவர்கள்ட்ட பார்த்து சொல்லலாம், விழாதீங்க, விழாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். விழுந்துட்டவங்களுக்கு பார்த்து என்ன சொல்கிறது? பேதுருவை போல் சிலர் ஏற்கனவே விழுந்தாச்சு.
ஒருவேளை பேதுரு அளவுக்கு நிறைய பேர் விழாமல் இருந்திருக்கலாம், சிலர் அந்த அளவுக்கு கூட விழுந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இயேசுவை மறுதளிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. சிலர் ஒருவேளை இயேசுவை சபிக்க கூட செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பவுல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இயேசுவை அநேகமாக சபிச்சிருப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம், அது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இன்னொரு சிலர் இருப்பாங்க, அவங்க பேதுருவை போல மறுதளிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு அந்த திசையில் பாவம் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி அப்படியே, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இயேசுவை மறுதளி காட்டிலும் அவரை குறித்து வெட்கப்படுகிறது பாவம் அல்லவா, தவறு அல்லவா? இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, நான் கிறிஸ்தவன் என்பதை குறித்து நான் வெட்கப்படுறேன்னா அது இயேசுவை கனப்படுத்துதா? கிடையாது. அப்போ இயேசுவை மறுதளிக்காமல் இருக்காங்க சிலர், ஆனால் சிலர் இயேசுவை குறித்து வெட்கப்பட்டிருக்கிறாங்க, தங்களை கிறிஸ்தவன் காமிச்சிக்காம இருந்திருக்கிறாங்க. யாருக்கும் தாங்கள் கிறிஸ்தவன் தெரிஞ்சிக்கவே கூடாது, ஏன்னா தெரிஞ்சா கேள்வி கேட்டுருவாங்க, வம்பாயிடும் அப்படின்ற ஒரு சில சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் அப்படி இருக்கிறது ஞானம். அதை நான் சொல்ல நான். ஆனால் எப்போவுமே அப்படி தான் வாழ்நாள் முழுக்க வாழ்கிறோன்னா அங்கே ஏதோ விஷயம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம் சிலர். இயேசுவை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படியே போயிட்டு இருந்தால் அதுக்கும் இயேசுவை மறுதளிக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அப்படியே போயிட்டு இருந்தால் அங்கே தான் போய் முடியும் அது. அப்போ இந்த விதத்தில் விழுந்திருக்கலாம். பேதுரு அளவுக்கு விளையாட்டிலும் அந்த ஒரு திசையில் விழுந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், என்ன சொல்ல முடியும், நான் என்ன சொல்ல முடியும்னா இதுதான் நான் சொல்கிறேன். பேதுரு எப்படி மன்னிக்கப்பட்டாரோ, பேதுரு எப்படி மீட்கப்பட்டாரோ, பேதுரு எப்படி பயன்படுத்தப்பட்டாரோ, அது போலவே நீங்களும் மன்னிக்கப்படலாம், மீட்கப்படலாம், பயன்படுத்தப்படலாம். நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும், உங்கள் பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ தடவை இருந்தாலும், பேதுருவை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்களையும் ஏற்றுக்கொள்வார். பேதுருவை மன்னிச்ச இயேசு உங்களையும் மன்னிப்பார். பேதுருவை பயன்படுத்தின இயேசு உங்களையும் பயன்படுத்துவார் என்பதுதான் நான் சொல்ல முடியும். பேதுருனுடைய முடிவு இது இல்லை. இங்கே எப்படி முடியுது இந்த பகுதி? அவன் மிகவும் அழுதான். இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது, லூக்கா சொல்கிறாரு, மன கசந்து அழுதான். அப்படி முடியல. பேதுருடைய வாழ்க்கை எப்படி தான் முடிஞ்சது? ஏங்க இதுக்கப்புறம் பேதுரு திரும்ப அந்த சீஷர்கள் மத்தியில் அவர் தான் லீடராக வருகிறார். இயேசு அவரை உயர்த்துறார், மன்னிச்சு திரும்ப அவரை மீட்டெடுத்து திரும்ப அவரை லீடர் ஆக்கி திரும்ப அந்த ஆதி திருச்சபையை நடத்துகிறது நம்பர் 1 ஆள் பேதுரு தான். அப்போஸ்தலர்ல முதல் 13 அதிகாரத்தில் பேதுரு தான் அங்கே மெயின் ஆளுங்க. எருசலேம் சபையில், ரோமாபுரியில் இருக்க சபையில் பேதுரு தான் மெயின் ஆளாக இருந்தாருன்றாங்க. அப்போ பேதுரு இப்படி செஞ்ச பேதுரு மன்னிக்கப்பட்டிருந்தார்னா, இயேசு அவரை மன்னிச்சார்னா, அவரை மீட்டெடுத்தார்னா, அவரை பயன்படுத்தினார்னா உங்களையும் மீட்டெடுத்து பயன்படுத்துவார் என்றதுதான் நான் நம்புகிறேன். ஏன்னா இயேசு அப்படிப்பட்டவர். பேதுரு எப்படி தெரியுமா மீட்டெடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? அது இங்கே வரல, ஆனால் அதை சொல்லாமல் நான் இருக்க முடியாது. பேதுரு எப்படி மீட்டெடுக்கப்பட்டார் தெரியுமா? பேதுருவை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு எவ்வளோ செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது இங்கே மட்டும் வாசித்தா புரியாது, தெரியாது. ஆனால் நீங்கள் லூக்கா 22 மற்ற பகுதியிலலாம் வாசித்தீங்கன்னா, சேர்த்து வாசித்தீங்கன்னா அப்போ தான் தெரியும். லூக்கா 22 உதாரணத்துக்கு 60ஆம் வசனத்துலேருந்து 62ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா இன்னும் கொஞ்சம் விவரம் கொடுக்குறாரு. அங்கே பேதுரு 3ஆவது தடவை மறுதளித்த உடனே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முற்றத்தில் இருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் இப்படி வெளியே வந்துடுறார் என்ட்ரன்ஸை நோக்கி. 3 தடவை மறுதளித்து முடிக்கிறார். உடனே சேவல் கூவிட்டு, லூக்கா சொல்கிறாரு, அடுத்து சேவல் கூவின உடனே இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தாராம். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு 61ஆம் வசனம், லூக்கா 22:61. 60லேருந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்கிறார் லூக்கா. சேவல் கூவுச்சு, கூவின உடனே இயேசு திரும்பி பேதுருவை அப்படியே பார்க்குறாரு டைரெக்டாக. பார்த்த உடனே பேதுருவுக்கு இயேசு சொன்னதெல்லாம் மனசுக்கு வருது. அப்புறம் பேதுரு வெளியே போய் மனக்கசந்து அழுகிறான். சேவல் கூவின உடனே இயேசு பேதுருவை திரும்பி பார்க்குறார். எங்கே இருக்கிறார் இயேசு? மேலே இருக்கிறார். அங்கேருந்து திரும்பி கரெக்டாக அந்த நேரத்தில் பேதுருவை பார்க்குறார். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் என்று வருகிறது லூக்கா 22:61. நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி பார்த்துருப்பார் இயேசு? பேதுருவை பார்த்தப்போ எப்படிங்க பார்த்துருப்பார்? அங்கேருந்து பேச முடியாது, ஆனால் ஒரு முக பார்வையே எவ்வளோ வெளிப்படுத்தும் இல்லையா? கண்களே எவ்வளோ வெளிப்படுத்தும். எப்படிப்பட்ட ஒரு லுக்காக இருந்திருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஒரு கோபம் நிறைந்த பார்வையாக இருந்திருக்குமா? அப்படி இருந்தால் பேதுரு ஓடியே போயிட்டுருப்பார், அவ்வளோதான். அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் நிறைந்த ஒரு
பார்வையாக இருந்திருக்குமா, ஒரு முகமாக இருந்திருக்குமா? என்ன பேதுரு இப்படி செஞ்சிட்டியே, அல்லது நான் உனக்கு சொன்னேன்ல அப்படின்ற ஒரு முகமாக இருந்திருக்குமா? நம்மளாக இருந்தால், நம்ம சிலர், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேன் ஒருவேளை. சொன்னேன்ல, ஏன்னா நம்ம சொன்னது கரெக்டாக நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஒரு இது வரும், சொன்னேன்ல, அப்படி இருந்திருக்காது. நான் நினைக்கிறேன் அது ஒரு அன்பின் முகமாக இருந்திருக்கும், அன்பின் பார்வையாக இருந்திருக்கும். இயேசுடைய முகத்தை பார்க்குறப்பவே, இயேசுடைய கண்களை பார்க்குறப்பவே இயேசுடைய அன்பை பேதுரு உணர்ந்திருப்பான். பேதுருவே, நான் எனக்கு இப்படி நடக்குன்னு ஏற்கனவே தெரியும், பயப்படாத, நான் சொல்லிட்டேன், மற்றதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்தது லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, சேவல் கூவுது, இயேசு பார்க்குறாரு, இயேசு சொன்னதெல்லாம் பேதுரு மனசுக்கு வருது, வெளியே போய் மன கசந்து அழுகிறான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக இந்த ரெண்டு சம்பவம் நான் சொன்னது போல் சைமல்டேனியஸாக நடக்குது. மேலே இயேசுவை விசாரிக்கிறாங்க, கீழே பேதுருவை விசாரிக்கிறாங்க. சைமல்டேனியஸாக நடக்குது, ஒரே நேரத்தில் நடக்குது. இது ஆக்சுவலாக ஒரு வேளை எப்படி இருந்திருக்கலாம்னா, கரெக்டாக இங்கே பேதுருவை விசாரித்து முடிக்கிறப்போ அங்கே இயேசுவையும் விசாரித்து முடிச்சிருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இது மார்க் மட்டும் இல்லை, லூக்கா, யோவான்லாம் வாசித்தீங்கன்னா அது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. மேலே நடக்க நடக்க கீழே நடக்குது, மேலே முடிய முடிய கீழே ஒரு வேளை முடிஞ்சிருக்கலாம். அப்படி இருக்குமானால் இயேசு திரும்பி பார்க்குறாரு இல்லையா பேதுருவை, பேதுரு மறுதளிச்சு முடிச்சிடுறாரு, சேவல் 2வது தடவை கூவிட்டு. அந்த நேரத்தில் ஒருவேளை இயேசு அடி வாங்கி கொண்டிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா இயேசுவை விசாரித்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த நீதிபதிகள்லாம் இறங்கி அவரை அறையிறாங்க, ஷீட்டை போட்டு அவர் முகத்தை மூடிட்டு அவரை குத்துறாங்க. குத்தி, யார் குத்துனா சொல்லு பார்ப்போம், தீர்க்கதரிசனம் சொல்லு பார்ப்போம், நீதான் மேசியான்னு சொல்லிக்கிறேன் இல்லையா, தேவகுமாரன் சொல்லிக்கிறேன், நீ இவ்வளோ பெரிய ஆள்னா அப்போ யார் குத்துனான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் கீழே நிறைவேறி முடிஞ்சது. இப்போ தான் தெரியாமல் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறான், அவரும் சும்மா அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த அடி வாங்குற நேரத்தில் அவர் திரும்பி பார்த்துருக்கலாம். என்ன மாதிரி ஒரு பார்வையாக இருந்திருக்கும், பேதுருவே, உன் பாவத்துக்கு தான் நான் அடி வாங்குறேன், நீ பயப்படாத, உனக்காக தான் என் உயிரையே கொடுக்க போகிறேன், பயப்படாத அப்படின்ற ஒரு பார்வையாக இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்வை ரொம்ப முக்கியம் பாருங்க. அது வேற மாதிரி ஒரு பார்வையாக இருந்தால் பேதுரு வந்திருக்கவே மாட்டார். அந்த பார்வை மட்டும் இல்லை, இயேசு பேதுருக்கு சொன்ன வார்த்தைகள் விழுறதுக்கு முன்னாலே எவ்வளோ வார்த்தைகளை சொல்லிட்டார். ஏன்னா அந்த பார்த்த உடனே லூக்கா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இயேசு சொன்னதெல்லாம் பேதுரு மனசுக்கு வருது. இயேசு சொன்ன அந்த வசனம் பேதுருடைய மனசுக்கு வருதுன்னு லூக்கா சொல்கிறாரு. என்னென்ன சொன்னார் இயேசு பேதுருக்கு விழுறதுக்கு முன்னாடி? என்னென்ன சொன்னார் தெரியுமா? இயேசு பேதுரு விழுறதுக்கு முன்னாலே ரொம்ப பேதுரு ஆயத்தம் பண்ணிட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? பேதுருவே, உனக்காக நான் ஏற்கனவே வேண்டிக் கொண்டேன். என்னன்னு வேண்டிக் கொண்டேன்? உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு வேண்டிக் கொண்டேன். அது எங்கே வருது? லூக்கா 22:32 வருது. அப்போ அது ஒருவேளை பேதுரு மனசுக்கு வந்திருக்கலாம். ஒரு பக்கம் அவன் அழறப்போ அவனுடைய பாவத்தை நினச்சி அழுதுருப்பான், அவன் செஞ்ச துரோகத்தை நினச்சி அழுதுருப்பான். ஐயோ, நான் இப்படி செஞ்சிட்டேனே, அப்படி செஞ்சிட்டேனே, வருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இயேசு சொன்னதெல்லாம் மனசுக்கு வந்திருக்கும். அவர் என்ன சொன்னார்? உனக்காக நான் ஜெபிச்சிட்டேன், உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் ஜெபிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, வேற என்ன சொன்னார்? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு விடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன், உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு. நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்தினா என்ன அர்த்தம்? நீ விழுவ, ஆனால் உன் விசுவாசம் ஒழியாது. நீ குணப்படுவ, அதுக்கப்புறம் நீ மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவாய். எப்படி இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் பேதுரு மனசுக்கு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கான். அவருக்கு, நான் விழவே மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் விழுந்துட்டேன். அவர் கரெக்டாக சொன்னார். ஆனால் மற்றதையும் சொன்னார்ல, குணப்பட்ட பின்புன்னு சொன்னார்ல, மற்றவர்கள் நான் ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னார்ல. இந்த வார்த்தையெல்லாம் ஒருவேளை பேதுரு மனசில் இருந்து. வேறு என்ன சொன்னார் இயேசு? விழுறதுக்கு முன்னாலே என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போவீங்க, ஆனால் நான் உயிரோடு எழும்பின பிறகு உங்கள் முன்னே கலிலேயாவுக்கு போவேன் சொன்னார். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு இடல் அடைஞ்சிருவீங்க, என்னை விட்டு போயிடுவீங்க, ஆனால் நான் உயிரோடு எழும்பின பிறகு நம்ம திரும்ப கலிலேயாவில் சந்திப்போம். என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுருவீங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, திரும்ப கலிலேயா கரெக்டாக வந்துருங்கன்றார். என்ன பண்ணீங்களோ, எங்கே போகிறீங்களோ, திரும்ப கரெக்டாக கலிலேயாவுக்கு நான் உயிரோடு எழும்புவேன், அங்கே கலிலேயாவில் திரும்ப சந்திப்போம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பேதுரு மனசில் இருந்திருக்கோங்க. அதனால தான் அவர் நம்பிக்கை இழக்கலை. நான் நினைக்கிறேன் யோவானும் கூட கொஞ்சம்
ஊக்கப்படுத்தியிருப்பார், என்கரேஜ் பண்ணியிருப்பார். யோவான் கூடவே அங்கே இருந்திருப்பார் நினைக்கிறேன். பேதுரு செஞ்சது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவை தவிர்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா, அதாவது இயேசு எவ்வளோ செஞ்சாருன்னு சொல்கிறேன். பேதுருவை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு எவ்வளோ தூரம் போனால் தெரியுமா உங்களுக்கு? மார்க் 16:7 இயேசு உயிரோடு எழும்புன அந்த காலையில், ஈஸ்டர் அன்று, ஞாயிறு காலங்கத்தால் அந்த ஸ்திரீகள் போகிறாங்க, கல்லறைக்கு போகிறாங்க இல்லையா? போய் அந்த கல்லை யார் நகர்த்துவான்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா கல் ஏற்கனவே நகர்த்தப்பட்டு இருக்குது. அது மேலே ஒரு தூதன் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? இயேசுவை இங்கே தேடாதீங்க, அவர் உயிரோட எழும்பிட்டார். ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒரு வேலை செய்யணும், ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள்? மார்க் 16:7 சொல்லப்படுது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், தூதன் சொல்கிறான் அந்த ஸ்திரீகள்கிட்ட, நீங்கள் ஒரு வேலை பண்ணணும், போய் சீஷர் இடத்துல சொல்லுங்கள், குறிப்பாக பேதுருகிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? கலிலேயால சந்திப்போம். திரும்ப வார்த்தை வருது. எப்படி இருக்கு? வேணுக்குனே பேதுருவை தனியாக சொல்லி காமிக்கிறார் தூதனை வச்சு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க பேதுருக்கு அந்த வார்த்தை கிடைச்சப்போ. எங்களுக்கு பார்த்து சொன்னார், ஒரு தூதன் சொன்னார் இந்த மாதிரி, பேதுருவே உங்களை வேற தனியாக சொன்னார், கலிலேயால சந்திப்போம். இயேசு பேதுருவை சும்மா விடுற மாதிரி இல்லை, கலிலேயால சந்திச்சப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது யோவான் 21 இருக்குது. யோவானில் மட்டும்தான் அது சொல்லப்படுது. கலிலேயாவில் பேதுரு மற்ற சில சீஷர்கள் இயேசு அங்கே சந்திக்கிறாங்க. எப்படி அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுதுன்னா, யோவான் 21 பேதுருவும் இன்னொரு 6 சீஷர்களும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. என்ன நினச்சாங்களோ தெரில. அதான் இயேசு இந்த மாதிரி மறிச்சிட்டாரு, நாம் நம்பினதெல்லாம் இதாகிடுச்சே அப்படின்ட்டு பழைய தொழிலுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. மீன் பிடிக்க போனாங்க. ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்த்து ஒன்றும் பிடிக்க முடியல. திரும்ப பழைய கதை மாதிரி ஆகுது இது. திடீர்னு பார்த்தா விடியற் காலையில் ஒரு ஆள் வந்து அங்கே கடற்கரையில் நின்றுக்கிட்டு கத்துறாரு, இந்த பக்கம் போடுங்க வலைய அப்படின்றாரு. சரி போட்டு பார்த்தா 153 பெரிய பெரிய மீனை பிடிச்சாங்களாம். யாரோ உட்காந்து எண்ணி இருக்கிறாங்க பாருங்க. 100 என்னப்பா இவ்வளோ மீன், இவ்வளோ பெருசு அப்படின்னு அப்படியே எழுதப்பட்டிருக்கு பாருங்க பைபிள். இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படுற டீட்டெயில்னு சொல்ல முடியாது. உண்மையிலே நடந்தது, ஆனால் எழுதி வச்சிட்டாங்க. அவ்வளோ மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் சொல்லப்படுது அந்த பகுதியில் இயேசு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. கடற்கரையில் உட்காந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், நல்ல மீன் ஃப்ரை, கிரில் ஃபிஷ் என்ன சாப்பிட்டாங்களோ தெரில, நல்லா சாப்பிட்டார். அவரும் சாப்பிட்டாருன்னு வருது, நீங்கள் எழுதி வாசித்து பாருங்கள். சாப்பிட்டுட்டு தனியாக பேதுருவை மட்டும் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் செலவழிக்கிற மாதிரி தெரியுதாங்க. யோவான் 21 அதிகாரத்தில் 15 to 17 அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா வெறும் பேதுருவோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறார் இயேசு. அங்கே பேதுருவை பார்த்து 3 தடவை கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? 3 தடவைங்க, நீ என்ன நேசிக்கிறாயா? இயேசு உங்களை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? நீ என்ன ஏன் 3 தடவை கேட்குறாரு? ஏன்னா பேதுரு 3 தடவை மறுதளிச்சார். இப்போ இயேசு பேதுருவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஒவ்வொரு மறுதளிப்பையுமே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ். 3 தடவை மறுதளிச்ச பேதுருவை பார்த்து, நீ என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? நேசிக்க. பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே நேசிக்கிறேன் அப்படின்றார் ஃபர்ஸ்ட் தடவை. இயேசு அதுக்கு ரிப்ளை சொல்கிறாரு, அப்படின்னா என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. என்ன நம்ம சொல்கிறாரு? என்னை நேசிக்கிறேன்னா அப்போ நான் சொல்கிறது செய். என்ன செய்? என் ஆட்டுக்குட்டிகளுக்கு நீ மெய்ப்பனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ லீடராயிருன்னு அர்த்தம். நீ நம்பர் 1 இருன்னு அர்த்தம். திரும்ப கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன் ஆண்டவரே. திரும்ப சொல்றார் இயேசு, அப்போ என் ஆடுகளை மெய்ப்பாயாக. 3ஆவது தடவை கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? 3ஆவது தடவை கேட்டப்போ பேதுரு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் பாருங்க. அங்கே ஆக்சுவலாக சொல்லப்படுது அவர் துக்கப்பட்டார்னு. பேதுரு துக்கப்பட்டார். 3ஆவது தடவை கேட்குறப்போ அவருக்கு மனசுக்கு என்ன வந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் அந்த மறுதளிப்பு தான் வந்திருக்கும். 3ஆவது தடவை எப்படி சபிச்சு ஆணையிட்டு சத்தியம் பண்ணி இயேசுவை மறுதளிச்சது அவர் மனசுக்கு வந்திருக்கும். 3ஆவது தடவை கேட்குறப்போ பேதுரு சொல்கிறாரு, உமக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன்றது உமக்கு தெரியும். சொல்கிறாரு, என்னை காட்டில் உமக்கு நான் அப்படி செஞ்சிட்டேன், ஆனால் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ திரும்ப இயேசு என்ன சொல்கிறாரு? அப்படின்னா என் ஆடுகளை என்ன பண்ணுறாரு கவனிச்சிங்களா? 3 தடவை கேட்டு அவரை ரெஸ்டோர் பண்ணுறாரு, மீட்டெடுக்கிறார். 3 தடவை என்ன சொல்கிறாரு? அப்படின்னா நீ தான் மெய்ப்பனாக இருக்கணும். என்னை நேசிக்கிறேன்னா அப்போ நான் சொல்கிறத செய். உன் வேலை என்னது?
நீ சபைக்கு லீடராக இருக்கிற, நம்பர் 1 நீ இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், மரியாதையாக போய் செய்கின்றார். கட்டலைங்க, ஆப்ஷன் கிடையாது. சரி, அப்போ நீ செய்கிறியா, ஜாப் ஆஃபர் கொடுக்குறேன், எடுத்துக்கிறியா? இல்லை, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஆப்ஷன் கொடுத்துருந்தா வேணான் இருப்பார் பேதுரு நினச்சிருப்பார், ஏசு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டா கூட எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார வச்சிருவார்னு நினைக்கிறேன். திரும்ப லீடராக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு, சான்ஸ். பாருங்கள், யாருங்க இப்படிலாம் ஏற்றுக்கொள்வா? பேதுரு சபையினுடைய நம்பர் 1 லீடராக எழும்புகிறார். அப்போஸ்தலர்களில் முதல் பிரசங்கத்தை பண்ணுகிறது பேதுரு. ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. முதல் அற்புதத்தை செய்கிறது பேதுருவும் யோவானும். அந்த ஊரையே கலக்கினவருங்க பேதுருவும் யோவானும். எருசலேமை முதல் 13 அதிகாரம் அவங்க தான் பெரிய ஆளுங்க. பேதுரு தான் பெரிய ஆள் அதில் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் பவுலுடைய ஊழியம் அப்படியே தொடங்குது. வேற யாருங்க இப்படி மீட்டெடுப்பா? வேற யாருங்க இப்படி மன்னிப்பா? வேற யாருங்க இப்படி ஏற்றுக்கொள்வா? பேதுருவே நினச்சிருப்பார், ஒருவேளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார், ஆனால் பெரிய அந்த மாதிரி லீடர்ஷிப்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் இப்போ எப்படி சான்ஸே கிடையாது. விட்டுருந்தா வேணான்ட்டு போயிட்டுருப்பார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறேன்னா அப்போ நான் சொல்கிறத செய், நீ தான் லீடர் போ. இயேசுவை யாரும் கேள்வி கேட்க முடியும்? யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த அளவுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது அன்பை பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் பார்க்க முடியாது, முக்கால்வாசி சபைகளில் கூட பார்க்க முடியாது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட பார்க்க முடியாது. முக்கால்வாசி உலகத்தை பார்த்துட்டு சபைகளை பார்த்து கிறிஸ்தவங்களை பார்த்து இயேசு எடை போட்டுறக்கூடாது. இயேசு வேறு லெவலுங்க. இயேசு வேறு லெவல். பிறகு பேதுரு மிகப்பெரிய தலைவராக எழும்புகிறார். அவர் பர்ஃபெக்டாக ஆயிடல, பர்ஃபெக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எந்த தவறும் செய்யலைன்னு கிடையாது, இதை போன்ற தவறு செய்யலை. ஆனால் கலாத்தியர் 2 வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்கிறார் பவுல். அங்கே அவரை கடிந்து கொள்கிறார். இதை போன்ற ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுவும் கொஞ்சம் ஒரு கோலத்தனமான ஒரு செயல். அங்கே கலாத்தியர் 2 அதிகாரத்தில் பவுல் அவரை நேராக டைரெக்டாக போய் கடிந்து கொள்கிறார். பேதுரும் தாழ்மையை ஏற்றுக்கொண்டு திருந்திக்கிறார். இப்போ பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் இயேசு அவரை பெரிய விதத்தில் பயன்படுத்தி விட்டார். பேதுரு எப்படி செத்தார் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ பாரம்பரியம் சொல்லுகிறது, நீரோ என்ற அந்த பேரரசனுடைய அந்த பீரியடில் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினாங்க. ரோமாபுரியில் பேதுரு தான் லீடராக எழும்புனாங்கன்றாங்க அந்த பட்டணத்திலே. அப்போ பேதுரு தான் அங்கே மெயின் ஆளுனால பேதுருவை முதல்ல சாகடிச்சாங்க. எப்படி சாகடிச்சாங்க? சிலுவையில் அறைந்தாங்க. சிலுவையில் அறையிறப்போ பேதுரு சொன்னாராம் அவங்கள பார்த்து, என்னை நீங்கள் இயேசு அரைஞ்ச மாதிரி அறையாதீங்க, ஏன்னா அவரை போல சாகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை தலையில் அரைஞ்சிருங்கன்னாங்களாம். கோலத்தனமாக நடந்து கொண்ட பேதுரு அங்கே தைரியமாக இயேசுக்காக உயிரை கொடுத்து மரிக்கிறார். இதுதான் அவருடைய முடிவு. அவர் எந்த அளவுக்கு மீட்டெடுக்கப்பட்டார், குணமாக்கப்பட்டார். இயேசு சொல்றாருல, குணமாக்கப்பட்ட பின்பு நீர் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துன்னு சொல்றார். அருமையான வார்த்தைகள். எந்த அளவுக்கு குணப்பட்டார்ன்றதுக்கு ஆதாரம், பெஸ்ட் ஆதாரம் எது தெரியுமா? இந்த பகுதி. ஏங்க, உங்கள் தப்பை நீங்களே புட்டு வைப்பீங்களா உலகத்துக்கு முன்பாக? இந்த மாதிரி ஒரு காரியம் நாம் செஞ்சால் மறைச்சிருவோம், யாருக்கும் தெரிய வேண்டாம், இந்த சீக்ரெட் என்னோடவே போட்டோம் அப்படின்னு தான் நாம் இருப்போம். இங்கே மார்க் நல்லா கவனிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் தான் அநேகமாக முதல்ல எழுதப்பட்டது. மத்தேயு, லூக்கா, யோவானுக்கு முன்பாக. மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு பின்னால் இருக்கிற ஆளே பேதுரு தான். மார்க் எழுதின சுவிசேஷத்துலாம் சீஷர்களுடைய தவறுகள் அதிகமாய் புட்டு வைக்கப்படுகிறது. மற்ற சுவிசேஷங்களை விட மார்க் எழுதின சுவிசேஷத்தில் தான் பேதுருனுடைய தவறுகள் புட்டு வைக்கப்படுது. வேத வல்லுநர்கள் 6000 பெரிய நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த ஆதி திருச்சபையில் பேதுருக்கு இருந்த பதவிக்கும் அந்த பேருக்கும் அந்த புகழுக்கும் அந்த செல்வாக்குக்கும் பேதுருவை தவிர்த்து வேற யாரும் தன்னுடைய குற்றத்தை இப்படி புட்டு வச்சிருக்கவே முடியாது. பேதுருவா சொன்னாதான், பேதுருவா அப்ரூவல் கொடுத்துருந்தா தான் இப்படிலாம் ஆயிருக்க முடியுன்றாங்க. பேதுரு சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன், எழுது, நான் இப்படி செஞ்சேன் தான், எழுது. இதை பேதுரு எழுத வச்சாரே, அதுவே எனக்கு என்ன காண்பிக்குதுன்னா எந்த அளவுக்கு அவர் குணமாக்கப்பட்டார்.
உலகத்துக்கே தெரியட்டும்ன்றாரு நான் செஞ்ச தப்பு. சீஷர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோட ஊழியம் செஞ்சாங்க தெரியுமா? இயேசு அவங்கள்ட்ட சொல்லிட்டார், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு they know it's a world mission. எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருக்கும் சொல்லணும். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க என்றென்றைக்கும் வாழ போறதில்லை. அப்போ இந்த சுவிசேஷம் எழுதப்படணும், சத்தியம் எழுதப்படணும்ன்ட்டு எழுதி வைக்கிறாங்க. அதில் எழுதுகிறப்போ பேதுரு சொல்கிறார், இதையும் எழுது, இதுவும் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும்னு தெரியுமா? எந்த அளவுக்கு உங்கள் மன்னிப்பை நீங்களே உணரணும்னு தெரியுமா? அதாவது ஃபுல்லாக மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து ஃப்ரீ ஆகிட்ட ஆள் தான் அப்படிலாம் செய்ய முடியும். பரவாயில்ல, எழுது, அன்றைக்கி நடந்தது, ஏசு என்னை மன்னிச்சிட்டார், மீட் எடுத்துட்டார், பயன்படுத்துகிறார், அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது. யார் என்ன சொல்கிறான்னு பரவாயில்ல சொல்லட்டும், எழுது. ஏன்னா இதை பார்க்கறதுனாலே 4 பேர் விழாமல் இருப்பாங்க, இதை பார்க்கறதுனாலே விழுந்தவங்க திரும்ப வருவாங்க. ஹீலிங் ஆத்மாவில் மனதில் அந்த அளவுக்கு ஹீலிங் நடந்திருக்கணும் பேதுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு இயேசு என்னை மன்னிச்சிட்டார், என் அன்பு கூறுறார், இது ஒரு பிரச்சனையே இல்லை, உலகமே பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு தாராளமாக எழுத சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் மத்தேயுவில், லூக்காவில், யோவானில் எழுதப்படுது. இதுதாங்க உண்மையான மீட்கப்படுதல். நம்ம கடந்த பாவம் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தோணாமல் போயிடுச்சுன்னா நாம் உண்மையிலே விடுதலை ஆக்கப்பட்டோம். நாம் செஞ்ச தப்புலேருந்து நாம் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியும்னா, ஐயோ, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? பேதுருவின் தேவன் தான் நம்முடைய தேவன். பேதுருவுக்கு செஞ்சவர் மற்றவர்கள் செய்ய மாட்டார்னு நினச்சிங்களாங்க? என்னங்க பேதுரு அவருக்கு அவ்வளோ தேவைப்பட்டாரா? பேதுரு இல்லாமல் இயேசுவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா? என்னங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. பேதுரு இல்லாமல் வேறு யாராவது பயன்படுத்திட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். தூக்கி எறிகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. கடவுளுக்கு யாருமே தேவையில்லை, யாருடைய உதவியும் ஒத்தாசியும் தேவையில்லை. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய தயவை போல நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாதுங்க. உலகத்தில் பார்க்க முடியாது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட பார்க்க முடியாதுங்க. ஆதி திருச்சபையில் 250 AD, கிறிஸ்துவுக்கு பின் 250 ADயில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. பாருங்கள், முதல் 400 வருஷத்தில் இயேசு பரமேறின பிறகு முதல் 400 AD வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின் 400 வரைக்கும் நிறைய உபத்திரவம் நடக்குது. கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து நிறைய உபத்திரவம் வருது ரோம அரசாங்கத்தினால. மெயினாக ஒரு 10 உபத்திரவத்தின் காலம் அது அந்த 400 ஆண்டுக்குள்ளேயே வருது. அதில் சிலது ரொம்ப மோசம். அதில் ரொம்ப மோசமான ஒரு அந்த ஒரு 2 வருஷ பீரியட் எதுனா, அந்த 250 ADயில் நடக்கிற ஒரு சம்பவம். 249லேருந்து 251 அந்த ஒரு ரோம பேரரசன் டேசியஸ் என்ற ஒரு பேரரசன் இருந்தான். அவன் பயங்கரமாக துன்பப்படுத்தினான் கிறிஸ்தவர்களில். ஒரு ஆர்டரே போட்டான். அதாவது எல்லாரும் மெயினாக கிறிஸ்தவர்களை மனசில் வச்சுக்கிட்டு போடுறான். ஏன்னா கிறிஸ்தவம் பரவுது, கிறிஸ்தவர்கள் அவங்க பாட்டு எண்ணிக்கையில் பரவுறாங்கன்ட்டு அதை அடக்கணுன்ட்டு அவன் ஒரு ஆர்டர் போடுறான். இந்த மாதிரி ரோம கடவுள்களை வணங்கணும், அந்த கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலியிடணும், ரோம பேரரசனை வழங்கணும். இதை செய்யணுன்றது மட்டும் இல்லை, செஞ்சாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா, செய்ய முடியாதுன்ட்டா டார்ச்சர் பண்ணி அவங்கள சாகடிப்பாங்க. முதல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் தொடங்கி அப்படி செய்ய ஆரம்பித்தாங்க. பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் காலம். நிறைய பேர் அவங்க உயிரையே கொடுத்தாங்க, ரத்த சாட்சியாக மறித்தாங்க. சிலர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. பிறகு வந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் அந்த டார்ச்சர்னால், அந்த ப்ரெஷர்னால் இயேசுவே மறுதளிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க. ஐயோ, இந்த டார்ச்சர் தாங்க முடியலன்ட்டு, பயங்கரமான டார்ச்சர், நான் அந்த டீட்டெயில் கூட சொல்ல விரும்பல. அவங்க சொல்கிறத செஞ்சிட்டாங்க. அவங்க ரோம கடவுளை வணங்கிட்டாங்க, அந்த கடவுளுக்கு பலியிட்டாங்க, சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க, மறுதளிச்சிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு அந்த பயங்கரமான அந்த உபத்திரவம் தணிஞ்சிருச்சு. தணிஞ்ச பிறகு அந்த பேரரசன் செத்துட்டான் பாருங்க. அது தணிஞ்ச உடனே என்ன நடந்தது? சபை விட்டு போனவங்கெல்லாம், மறுதளிச்சவங்கெல்லாம், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கினவங்க எல்லாம் திரும்ப சபைக்கு நிறைய பேர் வர தொடங்கினாங்க. அதில் மறுதளிச்ச கூட்டம் திரும்ப சபைக்கு
வர தொடங்குது. ஆனால் சபையார் சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. இது மறுதளிச்ச கூட்டம், இது கோலத்தனமான கூட்டம், இது பயங்கரமான பாவத்தை செஞ்ச கூட்டம். இது இயேசுவை விட்டு போனது மட்டும் இல்லை, அந்த கடவுளை போய் வணங்கி அந்த கடவுளுக்கு பலியிட்டு சிலர்லாம் இயேசுவை சபிச்சு இப்படிலாம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி இப்படி போன கூட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சில பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு கூட்டம். அதில் என்ன சொன்னாங்கன்னா, உதாரணமாக சொன்னாங்க, விபச்சாரம், கொலை, இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு, விசுவாசத்தை விட்டே பின்வாங்குவதற்கு, அப்பாஸ்டசி, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. போ ஒரு கூட்டத்தார் அப்படி சொல்கிறப்போ இன்னொரு கூட்டத்தார், அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான சில பிஷப்ஸ் எழும்பினார்கள். சிப்ரியன் அப்படின்ற ஆடெல்லாம் அவங்க சொன்னாங்க, அவங்க பல ஆர்கியூமெண்ட் சொன்னாங்க. இல்லை மறுதளிச்சா கூட திரும்ப அவங்க வராங்கன்னா, உண்மையிலே மனம் திரும்பி வராங்கன்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு சில காரணங்கள் கொடுக்குறாங்க. அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, பேதுருவையே ஏற்றுக்கொண்டவர் எவரையுமே ஏற்றுக்கொள்வார் என்பதை காண்பிச்சிட்டாரு. இப்போ நாம் யார் தடை செய்வதற்கு? அவங்க உண்மையிலே வராங்கன்னா, மனம் திரும்பி வராங்கன்னா அவங்கள நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால் பெரிய ஒரு பிரச்சனையே ஆச்சு சபைக்குள்ளே. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப காலமாக போயிடுச்சு. பேதுருவை ஏற்றுக்கொண்டவர் எவரையுமே ஏற்றுக்கொள்வார். அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களை பார்த்து கிறிஸ்துவ எடை போட்டுறாதீங்க. ஏங்க, கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் மாதிரி இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவ போல இருக்கணும். ஆனால் இல்லை, கிறிஸ்தவர்கள் நாங்கள் சாதாரண மக்கள் தான். எங்களை ரொம்ப பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்க, அவர் வேற லெவல், அவர் தான் எங்களுடைய மாடல். வெளி ஆட்களுக்கு சொல்கிறேன், நாங்களும் அவரை போல தான் ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை பார்க்க பார்க்க அவரை போல அதிகமாக ஆகும். ஆனால் எங்களை பார்த்து அவரை இடம் போட்டுறாதீங்க, முட்டாள்தானோ. அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவருடைய இரக்கம் வேற லெவல், அவருடைய அன்பு வேற லெவல், அவருடைய தயவு வேற லெவல். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் மனசு சொல்லும் சில நேரம், நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பீங்க, ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை சிலர் அப்படி இருக்கலாம். மனசு சொல்லுது, ஒன்னெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மன்னிக்க மாட்டார். பொய்யுங்க. வேதத்தின் அதிகாரத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த வேதம் இங்கே மட்டும் இல்லை, முழு வேதம் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துது. அதை வச்சு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை மன்னிப்பார். பிசாசு பயங்கரமாக நம்முடைய எண்ணத்தில் அவன் வேலை செய்வான். பாவம் செய்கிறதுக்கு முன்னால் அவன் பாருங்க ரொம்ப கேடி. அவன் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லுவான்? செஞ்சுக்கோ, பரவாயில்ல, சமாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுக்கோ, ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆகிடாது, செஞ்சுக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி செய்ய வச்சுட்டு அப்புறம் செஞ்ச உடனே என்ன சொல்லுவான்? செஞ்சிட்டல, போச்சு போ, அவ்வளோதான். செய்கிறதுக்கு முன்னால் செஞ்சுக்கோ, பரவாயில்ல, அப்படி ஒன்றும் ஆகிடாது, என்ன பெருசாகிடும் போது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் திரும்ப வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சுட்டு விழுந்த உடனே பாவத்தில் செஞ்சல, நீ தொலைஞ்சப்போ. கேடிங்க. அவன் முதல்ல சோதிப்பான், விழுந்த உடனே குற்றம் சாட்டுவான். கடவுள்கிட்ட நீ வராத, நீ போனால் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிற எந்த சத்தத்தையும் நம்பாதீங்க, எந்த எண்ணத்தையும் நம்பாதீங்க. அவர்கிட்ட வந்தால் போதுங்க, அவர் பார்த்து பாருங்க. இதையும் சொல்லுவான் பிசாசு, சரி உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவன் இனிமேல் எங்கே உன்னை பயன்படுத்துவார், அதெல்லாம் மறந்துடு. இந்த கனவுலாம் வச்சுருந்தியே, அதெல்லாம் போச்சு, காலி, மறந்துடு, ஏதோ ஒரு வாரமாக உட்காந்துக்கோ, அவ்வளோதான். இதெல்லாம் பிசாசு புரட்டுகிற போய் நீங்கள் நம்பாதீங்க. தேவன் உங்களை பயன்படுத்துவார் நான் நம்புகிறேன். வேதம் அப்படி தான் போதிக்குது. வேதம் அவர் அப்படிப்பட்டவர். எங்க மறுதளிக்கிறவங்கள விடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஓவர் கிருபை காட்டுறாரு அவர். உண்மைதானே? மறுதளிக்கிறவங்களுக்கு தான் ஓவர் கிருபையா? பயங்கரமாக பாவம் செய்கிறவங்களுக்கு தான் ஓவர் கிருபையா? ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருமே பயங்கரமான பாவிகள் தான். எல்லாருக்கும் ரொம்ப ஓவர் கிருபை காமிக்கிறாரு. நரகம் போக வேண்டியவர்களுக்கு பரலோகம் மட்டும் கொடுக்காம இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து, எவ்வளோ இன்பத்தை கொடுத்து, எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழவே ஓவர் கிருபைங்க. எதற்காக தெரியுமா ரட்சித்தார்? எபேசியர் 2 சொல்லுது, வரும் காலங்களில் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு விளங்க செய்யும்படி தான் நம்மளை ரட்சித்தார். நித்தியமாய் அவருடைய கிருபையை ஓவர காமிக்கும்படி தான் ரட்சித்தார். அவர் அப்படிப்பட்டவருங்க. அவரை யாருங்க கேள்வி கேட்பா? நீங்கள் கேள்வி கேட்குறது அவ்வளோ பெரிய ஆளா? கேள்வி கேட்காதீங்க, வாங்க அவர்கிட்ட. ஆனால் மனது போட்டு புரட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சிலர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு நினப்பு. ஒருத்தர் சொல்கிறாங்க,
என்னங்க பிரயோஜனம் கடவுள்கிட்ட போய்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, கடவுள்கிட்ட போனால் அவர் ஏற்றுப்பார், மன்னிச்சிருவார். ஆனால் திரும்ப நான் அதே தப்பை போய் செஞ்சிருவேன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கடவுள்கிட்ட திரும்ப போய் எப்படி மனது யோசிக்குது பாருங்க, எப்படி ஒரு திரித்து கடவுளுக்கு போகக்கூடாதுன்ற காரணத்தை எப்படி ரொம்ப என்ன கடவுள்கிட்ட போனால் நிச்சயமாக அவர் மன்னிச்சிருவார், ஏற்றுக்கொள்வார். ஆனால் திரும்ப நான் அதே தப்பை தானே செய்ய போகிறேன், ஆகவே அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள். மன்னிச்சிருவார்ன்ற அங்கேயே நிறுத்திக்கோங்க, வந்துடுங்க முதல்ல, வந்துடுங்க. உங்களை விட அவருக்கு தெரியுங்க, உங்கள் அறிவை விட அவர் அறிவு பெருசு, உங்கள் வல்லமை விட அவர் வல்லமை பெருசு. அவர்கிட்ட வந்துருங்க. இல்லைங்க, நான் திரும்ப அதே தப்பை தானே செய்ய போகிறேன், அது வந்துடுங்க, பார்த்துக்கலாம், வந்துடுங்க முதல்ல, நம்புங்க அவரை. ஒன்றும் இல்லைங்க, திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்தாலே உங்களை மாற்றாமல் விட மாட்டாருங்க, அவரு மாற்றாமல் விட மாட்டார். உங்கள் எண்ணம் சொல்லும், நீ மாற மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க, இல்லை சரி திரும்ப போயிடுறேன், அவ்வளோதான். திரும்ப போயிட்டாலே அவர் மாற்றிடுவார். பேதுருவை மாற்றினவர் உங்களையும் மாற்றாமல் விட மாட்டார். அவரை நம்பினா போதும், அவர்கிட்ட எல்லா ஞானமும் எல்லா பலனும் எல்லா வல்லமையும் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன போதிக்கணுமோ போதிச்சு, நம்மளை எப்படி நடத்தணுமோ நடத்து, நம்மளை வெற்றிகரமாய் வாழ வைப்பார். எல்லாத்தையும் இந்த சோதனைகள்லாம் மேற்கொண்டு வாழ வைக்க அவர் வல்லவர், நல்லவர். இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும் உங்களுக்கு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. விழாதவன் இல்லை நீதிமான். நீதிமொழிகள் 24:16 சொல்லப்படுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம்? நீதிமான் பாவமே செய்கிறதுல விழறதே கிடையாது. நீதிமான் விழுறான். இன்னும் கேட்டால் 7 தடவை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 7 நம்பர் தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்பர்னுடைய முக்கியத்துவம் பைபிளில் 7னா அது பூரணத்தின் நம்பருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும்னா விழுறதுலேயே பூரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்னா, பாயிண்ட் என்னன்னா 7 தடவை இல்லை, எத்தனை தடவை விழுந்தாலும் அதான் பாயிண்ட்டு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்திரிச்சிருங்க திரும்ப. தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார், உங்களை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ப ரெடியா? அவ்வளோதான். எனக்கு தகுதி இல்லை, நான் இதை செஞ்சிட்டேன், இந்த கடந்த இதெல்லாம் என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நினைக்கிறத விட்டு உங்களே நினைக்காம இயேசுவை பாருங்கள், அவருடைய பார்வையை பாருங்கள், அவருடைய வார்த்தையை கவனிங்க. அவர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எழுந்து நின்று அவரை நம்புங்க, அவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒருவேளை நீங்கள் அவருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போவே நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடலாம். இப்போவே உடனே அறிக்கையிடுங்க. இயேசுவே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், துரோகம் செய்துட்டேன், என்னை மன்னி, என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை மன்னிப்பார், மீதி அவர் பார்த்துப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம். பிசாசு பேதுருவை விழ வச்சு எல்லாத்தையும் பேதுருவையே அழிக்கணும்னு நினச்ச அந்த நேரத்தில் நீர் தீமையிலிருந்து நன்மையை கொண்டு வந்திருக்கிறீர். பேதுருவை இன்னைக்கு அநேகருக்கு ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர். பேதுருனாலே இன்னைக்கு நம்பிக்கை அநேகருக்கு இருக்கிறதுக்காக நன்றி. பேதுருவை நீர் மீட்டெடுத்தது போல இன்றைக்கும் அநேகரை மீட்டெடுப்பீராக. பேதுருவை பயன்படுத்தினது போல நீர் அநேகரை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் அப்படிப்பட்ட தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை நம்ப கிருபை செய்யும். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்றதை நம்ப உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நீர் பெரிய நோக்கங்களை, பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறீர். ஏதோ தடைகள் நிமித்தமாய் அவர்கள் அதுக்குள்ளாக நுழையாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உம்மை நம்ப கிருபை செய்யும். ஸ்தோத்திரம். உண்மை சந்தேகப்படாமல், தங்களே சந்தேகப்பட்டுட்டு இல்லாமல் உண்மையில நம்பிக்கை வச்சு கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தரனை மன்னிப்பார், கர்த்தரனை ஏற்றுக்கொள்வார், கர்த்தரனை பயன்படுத்துவார்னு முழு நம்பிக்கையும் வெயிட்டையும் உண்மையிலேயே வச்சு
முன் செல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. அநேகருக்கு இது பெரிய ஒரு திருப்புமுனையாக இருக்கட்டும். அவருடைய முன்னேற்றம் இன்றைக்கு தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல் யாரும் இல்லை. என்னுடைய கண்களை தொடர்ந்து உண்மையில வைத்து கொண்டு உம்மை போல ஆக எங்களுக்கு கிருபை செய்யும். ஓ இயேசுவே, நீர் காண்பிக்கிற அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த மன்னிப்பு, நாங்களும் அப்படிப்பட்ட விதத்தில் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டு உம்மண்டை வரும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆகவே அதற்கென்று எங்களை மாற்றும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதித்த அநேகரை எங்கள் மூலமாய் ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.